ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மட்டன் சிக்கன் எதுவும் இல்லாமல் ஒரு மொச்சப்பருப்பை வச்சு ஒரு கிரேவி செய்யலாம். செமி கிரேவி நல்லா சூப்பராகவும் இருக்கும். நம்ம சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பணியாரம், பூரி, இடியாப்பம் எது கூட வேண்டாலும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மொச்சப்பருப்பு மொச்சக்காய் வாங்கி உரித்து தோல் ஊற வச்சு அந்த விதையை தோல் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு 2 நறுக்கி வச்சுருக்கேன். பார்க்கலாம் எப்படி செய்யலான்ட்டு. ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம கலந்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட சேர்த்திக்கலாம். நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ, எவ்வளோ இது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது ஒரு 3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இதை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாம். இங்கே கோவிலில் திருவிழா, அதனால பாட்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம பேசுகிறது கொஞ்சம் கேட்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. இது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இது வதங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வதங்கிட்டு கொஞ்சம் பச்சை மணம் போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போதுக்கு வேண்டிய மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இது கொஞ்சம் நேரம் அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் கிளறி கொடுத்துட்டு, நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். 2 குட்டி தக்காளி தான், பெரிய தக்காளி இல்லை. அந்த தக்காளி இதோட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது வேகட்டும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அரிஞ்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா கருப்பாயிடும். கழுவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதையும் போட்டு 2 கிளறி கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கிறேன். மிளகு, சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த தேங்காயோடைய நான் சேர்த்துக்கிறேன். 4-5 முந்திரி ஊற வச்சுருக்கிறேன். அந்த முந்திரியும் இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். உருளைக்கிழங்கு போட்டு அரை பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மொச்சப்பருப்பை இதோட நம்ம சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இது மொச்சப்பருப்பு உருளைக்கிழங்கோட போட்டோம்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால இது தனியாக போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் அப்போதே. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடலாம் இதை. இப்போ தயிர் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இதில் ரொம்ப சேர்த்த வேணாம், ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு அரை பாக்கெட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுப்பில் பயிர் கொஞ்சம் நசுங்கட்டும். அந்த அளவுக்கு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ நல்லா 3/4 பதத்துக்கு வந்துருச்சு பயிர். இதெல்லாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த மிளகு, சீரகம், தேங்காய், முந்திரி இதை நம்ம சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் வேக வச்சேன். ஏன்னா வேக கொஞ்சம் லேட் ஆச்சு. குக்கர்லாம் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி பசுவமாயிடும். அதனால் குக்கரில் போடாதீங்க. சும்மா இந்த மாதிரி தனியாக வச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியம் இதில் இருக்கணும். இப்போ இது கொதி வரட்டும். இப்போ உப்பு, காரம் எல்லாம் போதுமான்னு பார்த்துக்கலாம். நம்ம உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நான் ஒரு முட்டை இது பொத்தி ஊற்றிக்கிறேன், உடச்சி ஊற்றிக்கிறேன். எத்தனை வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கோங்க.
இப்போ அது கொஞ்சம் நேரம் வெந்து வரட்டும். இது கொஞ்சம் உப்பு போதுமான்னு பார்த்தேன். நம்ம மட்டன் சிக்கன் வந்து மிளகு சாப்பிட்ற மாதிரி அதோட ஒன்றும் செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ஒரு நிமிஷம் வேகட்டுது. நல்லா முட்டையும் வெந்து வந்துருச்சு. இப்போ அழகுக்கு அழகு சேர்ப்பது போல் நாம் வந்து ருசிக்கு ஒரு கரண்டி நெய்யை நம்ம சேர்த்திக்கலாம். வீட்டு நெய் தான் இது. கொஞ்சம் நேரம் இதானதும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன். இந்த கிரேவி வீடே மணக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். முட்டையை லேசாக கிளறி கொடுத்துருங்க. முழுசாக இருந்தால் நான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் முட்டையை லேசாக கிளறி கொடுத்துட்டேன். இப்போ வந்து இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நம்ம தூவிக்கலாம். கொத்தமல்லி புதினா 2 தூவிக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு இது கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்டிப்பாக இந்த மாதிரி சமைச்சு பாருங்கள். மொச்சக்காய் சீசன் இப்போது, அதனால் வந்து நான் சொல்கிறேன்.